Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியது தொடர்பாக 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. இது தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்ற அமர்வு வாசிக்க தொடங்கி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரு மிக முக்கிய அண்மை செய்தியாக இதனை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, உச்சநீதிமன்றத்தோட வரலாற்றில் இந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம். தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி கையாண்டது? கூடுதல் விவரம். நீங்கள் சொன்னதை போலவே இந்த முக்கியமான தீர்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தமிழக அரசுதான் உச்சநீதிமன்றத்திலே ஆளுநர் மசோதாக்களை காலதாமதம் செய்வது தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்தது. பல்வேறு மாநிலங்களிலே இது போன்ற புகார்கள் இருந்தாலும், கேரளா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து புகார் இருந்தாலும், தமிழ்நாட்டிலிருந்துதான் தொடர்ச்சியாக ஆளுநரின் அதிகாரங்கள் என்ன, ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்வது சரியா என உச்சநீதிமன்றத்திலே முதல் முறையாக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கிலே தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வந்திருந்ததை கருத்தில் கொண்டுதான் பின்னர் அந்த தீர்ப்பிலே உச்சநீதிமன்றம் ஆளுநர்களுக்கு மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்தும் வரம்புகள் என்ன என்பதை தெளிவாக தெரிவித்திருந்தது. இதன் காரணமாகத்தான் மத்திய அரசு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படும் விவகாரத்தை கையில் எடுத்து உச்சநீதிமன்றத்திடம் இது குறித்து குடியரசுத் தலைவர் மூலமாக கருத்து கேட்டது. அந்த கருத்து தொடர்பான அரசியல் சாசனத்தின் பல்வேறு அம்சங்களை விரிவாக ஆய்ந்த பிறகு இன்று உச்சநீதிமன்றம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அளிக்கிறது. ஆளுநர் ஒரு மசோதாவை ஒருமுறை திருப்பி அனுப்பினால் இரண்டாவது முறையாக அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாமா, அல்லது மசோதாவை திருப்பி அனுப்புவதற்கு அல்லது நிராகரிப்பதற்கு என்ன காலக்கெடு உள்ளது, எந்த காலக்கெடு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும், அப்படி எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தால் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததாக அர்த்தம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு விரிவான வாதங்களாக உச்சநீதிமன்றத்தின் முன் எடுத்து வைத்திருக்கிறது. மேலும் இதே போலவே கேரளா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்னெடுத்து வைத்திருக்கின்றன. ஆகவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கிலே இன்று தீர்ப்பு வெளிவருகிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இனி ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு எப்படி ஒப்புதல் அளிக்கப் போகிறார்கள், அதற்கான காலக்கெடு என்ன, அல்லது கால வரம்பு கிடையாதா, அல்லது மசோதாக்களை நிராகரிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா, சட்டமன்றத்தால் இரண்டாவது முறையாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் அனுப்பப்பட்டால் அவர் அதுக்கு கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கிற நடைமுறை எப்படி பின்பற்றப்படும் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த முக்கிய கேள்விகளுக்கெல்லாம் தற்போது விடை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமா கணபதி, இந்த விஷயத்துல குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான அரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தமிழக அரசுக்கு சாதகமாக ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் எந்த பாயிண்ட்ல இந்த தீர்ப்பை வழங்கினாங்க, எது உச்சநீதிமன்றத்தை ட்ரிகர் செய்தது? மிகவும் முக்கியமாக ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைக்கும் போது அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் கருத்தாக இருந்தது. அப்படி தெரிவிக்காவிட்டால் அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருதுகிறார்கள். இத்தகைய சூழலில்தான் மசோதாக்களை காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்கிற கருத்தை தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். அப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவு எடுக்காமல் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தின் மிகவும் முக்கியமான கருத்து. விக்னேஷ், இந்திய கூட்டாட்சியிலே ஆளுநர்கள் ஒரு மசோதா தொடர்பான கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை மாநில அரசுடன் கலந்தாலோசித்து முடிவு செய்யலாம். அப்படி எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் கிடப்பிலே வைத்திருக்க முடியாது என தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளார். ஆகவே உச்சநீதிமன்றம் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை தற்போது வலியுறுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள், மாநில அரசின் உரிமைகள்
ஆகியவை தொடர்பாக பல்வேறு விளக்கங்கள் மேலும் தெளிவாகும் என நாம் எதிர்பார்க்கலாம் விக்னேஷ். நிச்சயமாக கணபதி, இந்த விஷயத்துல குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு முன்வைத்தார்? ஆளுநர்கள் தொடர்பான வழக்கு என்றாலும் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கும் போது உச்சநீதிமன்றம் அதிலே குடியரசு தலைவருக்கும் இது பொருந்தும். அதாவது மத்திய அரசு ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறது அல்லது மாநில அரசுகள் அனுப்பும் மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்றால் அந்த சமயத்திலே என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கேள்விகள் இருந்தன. ஆகவே மாநில ஆளுநர்களுக்கு மட்டுமல்லாது குடியரசு தலைவர்களுக்கும் பொருந்தும் வகையிலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருந்தது. குடியரசு தலைவர் குறிப்பிட்ட காலத்துக்குள் மசோதா மீதான முடிவை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. ஆகவே இந்த தீர்ப்பு குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் வகையிலே உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்ததால் மத்திய அரசு, உள்துறை அமைச்சகம், சட்ட அமைச்சகம் ஆகியவற்றின் ஆலோசனைக்கு பிறகு குடியரசுத் தலைவர் மூலமாக இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படும் இந்த நடைமுறையை கடைபிடித்து உச்சநீதிமன்றத்தின் கருத்து என்ன என்பதை கேட்டிருந்தது விக்னேஷ். இப்ப குடியரசுத் தலைவரோட இந்த ரெஃபரன்ஸ் மூலமா, குடியரசுத் தலைவரோட இந்த கேள்விகள் மூலமா தீர்ப்புல ஏதாவது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? தீர்ப்புல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தொடர்பான வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யாமல் அப்படி மறைமுகமாக தற்போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மாறுதல் ஏற்படும் வகையிலே கேள்விகளை மத்திய அரசு கேட்டிருக்கிறது என்கிற வாதத்தை பல்வேறு மாநில அரசுகள் முன்வைத்தன. குறிப்பாக தமிழ்நாடு அரசு முன்வைத்தது. ஆகவேதான் இது அந்த நீங்கள் கேட்ட கேள்விப்படி அந்த தீர்ப்புக்கு இதனால் ஏதேனும் தாக்கல் ஏற்படுமா என்பதும் முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தின்படி ஆளுநருக்கு ஒன்று மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது மசோதாவுக்கு நிராகரித்து திருப்பி அனுப்பலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்கிற 3 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. காலவரையின்றி ஆளுநர் அந்த மசோதாவை தன்னிடமே கிடப்பில் வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அது ஒரு ஆப்ஷன் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆகவேதான் இப்போது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் இந்த முடிவு மிகவும் முக்கியமான முடிவாக இருக்கிறது. அரசியல் சாசனத்தின் 200, 201 ஆகிய 2 பிரிவுகளின்படி ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, நிராகரிப்பது அல்லது திருப்பி அனுப்பது என்று முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் தற்போது தெளிவாக தெரிவித்திருக்கிறது விக்னேஷ். தற்போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ள 14 கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறது. மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் இடையூறு விளைவிக்கும் வகையில் அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கணபதி, இந்த வழக்கு விசாரணையின் போது என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க, எந்தெந்த பாயிண்ட்ஸை உச்சநீதிமன்றம் கூர்ந்து கவனித்தது? மத்திய அரசு சார்பாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி இந்த வழக்கின் விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்திலே ஆஜரானார். அப்போது அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களில் ஒன்று, காலவரையற்ற அளவிலே மசோதாவை தன்னிடமே கிடப்பில் வைத்திருப்பதும் ஆளுநருக்கு இருக்கும் வாய்ப்புகளில் ஒன்று என்று அவர் சொல்லியிருந்தார். அதாவது அதுவும் ஒரு முடிவுதான். அதாவது ஒன்று மசோதாவை ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது மசோதாவை நிராகரிக்கலாம், அல்லது மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அப்படி அல்லாமல் காலவரையின்றி கிடப்பிலே வைப்பதும் ஒரு முடிவுதான். முடிவெடுத்துதான் அப்படி வைக்கிறார், முடிவெடுக்காமல் அப்படி வைக்கவில்லை என்று அந்த ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருந்தார். அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் தற்போது நிராகரித்திருக்கிறது. ஆகவே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆளுநரின் அதிகாரங்கள் தொடர்பாக வழங்கி இருந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு மூலமாக மேலும் பலம் பெறுகிறது விக்னேஷ். நிச்சயமா இதன் மூலமா நீண்ட நாட்களாக நீடித்து வர்ற இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா, இல்லது வேறு ஏதாவது உருவம் எடுத்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்லுமா? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கும் தீர்ப்பு என்று நாம் பார்க்கலாம். அதே போலவே கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களும் என்ன வாதங்களை முன்னெடுத்து வைத்தார்களோ அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகளுக்கு இந்த தீர்ப்பு சாதகமானது. அதே சமயத்திலே ஆளுநர்கள் மற்றும் தற்போது மத்திய அரசுக்கு இந்த தீர்ப்பு சாதகமானதாக அல்ல, ஒரு பின்னடைவாகத்தான் கருதப்படுகிறது. தற்போதைய மத்திய அரசின் நிலைப்பாடு, அதாவது அட்டார்னி ஜெனரல் மூலமாக தெரிவிக்கப்பட்ட நிலைப்பாடு, அவர்கள் குடியரசுத் தலைவர் மூலமாக அனுப்பிய பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்,
மற்றும் தற்போது உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் இந்த தீர்ப்பு ஆகியவற்றை ஒரு சேர பார்த்தோம் என்றால் இது மத்திய அரசுக்கு பின்னடைவு, மாநில அரசுகளை பொறுத்தவரை அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பாக இருக்கிறது. விக்னேஷ், ஆளுநர்கள் இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இது ஒரு தெளிவான தீர்ப்பு அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திலே ஒரு மசோதா ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஆளுநரிடம் அனுப்பி வைக்கப்பட்டால் நிச்சயமாக அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆளுநர்கள் மசோதாக்களை திருப்பி அனுப்பாமல் கிடப்பிலேயே போடுகிறார்கள் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. அதே சமயத்திலே முதல் முறையாக மசோதாவை நிராகரித்துவிட்டு இரண்டாவது முறையாக நீண்ட தாமதத்துக்கு பிறகு குடியரசுத் தலைவரிடம் அனுப்பி வைப்பது என்பதெல்லாம் ஒரு மசோதாவை தாமதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதமாக இருந்தது. ஆகவேதான் ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைக்கிறார் என்றாலே அது சட்டசபைக்கு அவர் திருப்பி அனுப்புகிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் தனது இன்டர்பிரேஷனை அளித்திருக்கிறது. ஆகவே ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தால் அது ஒரு முடிவு, ஒப்புதல் அளிக்காமல் அதை நிராகரித்து திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் அது இன்னொரு முடிவு. மூன்றாவதாக ஒரே வாய்ப்பு தான் இருக்கிறது, அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதுதான். நான்காவது வாய்ப்பாக காலவரையின்றி மசோதாவை கிடப்பில் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அப்படி கிடப்பில் வைப்பது அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது என தெரிவித்திருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு மசோதா குறிப்பிட்ட கால வரம்புக்குள் எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் இருந்தால் அது சட்டசபைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக கருத்தில் கொள்ளலாம் என்றும் தற்போது இந்த தீர்ப்பின் மூலமாக பார்க்கலாம். அதே சமயத்திலே அது ஒப்புதல் அளிக்கப்பட்டதா, இந்த தாமதம் காரணமாக அது ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்று பொருள் கொள்ளலாமா என்கிற கேள்வியும் எழுகிறது. விக்னேஷ், நிச்சயமாக கணபதி, காலவரமின்றி மசோதா மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆளுநருக்கு ஏற்கனவே 1 மாத அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு, குடியரசுத் தலைவருக்கு 3 மாத அவகாசம் அப்படின்னு ஏற்கனவே அந்த தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருந்தது. முந்தைய தீர்ப்புல அதே நிலை தற்போதும் தொடர்கிறதா? நிச்சயமாக. அதாவது அதில் எந்த விதமான மாற்றமும் இருப்பதாக உச்சநீதிமன்றம் இதுவரை தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அந்த தீர்ப்பு பற்றிய பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து சட்ட ரீதியான லீகல் ரெஃபரன்ஸ் என்ன என்பதைத்தான் மாநில அரசு மத்திய அரசு கேட்டிருந்தது. மாநில அரசுகளுக்கு சார்பாக தீர்ப்பு வெளிவந்திருந்த நிலையில் மத்திய அரசு அது தொடர்பாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை அனுப்பியிருந்தது. ஆகவே உச்சநீதிமன்றம் மேலும் தெளிவாக ஒரு மாநிலத்திலே அதிகாரங்களை வைத்திருப்பது மாநில அரசு தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு மற்றும் சட்டமன்றம் மட்டுமே முடிவுகளை எடுக்க முடியும். அந்த முடிவுகளை தடுத்து நிறுத்தும் இரண்டாவது அதிகார மையமாக ஆளுநர் மாற முடியாது என்கிற கருத்தை உச்சநீதிமன்றம் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு அளித்திருக்கும் பதில் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக கணபதி, இந்த வழக்கு விசாரணையின் போது நீதித்துறையால் உருவாக்கப்படும் காலக்கெடு அரசியலமைப்பு நெருக்கடிகளை தூண்டக்கூடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு நீதிமன்றம் தரப்புல இருந்து என்ன பதில் தற்போது கிடைத்திருக்கிறது? இந்த தீர்ப்புல அது தொடர்பான இதன் விவரங்கள் இருக்கு. நிச்சயமாக. அதாவது உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கும் போது தனது முக்கிய முடிவுகளை தெரிவிக்கிறது. அதற்கான காரணங்கள், அதன் பின்னணி விளக்கங்கள் இதெல்லாம் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பிலே மிகவும் விரிவாக வழங்கப்படும். அப்போது அதில் அந்த அம்சங்கள் அனைத்துமே தெளிவு பெறுவதற்கான முக்கிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மசோதாக்களை காலவரையின்றி நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தால் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு முறையும் ஒரு மசோதாவை மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநரிடம் அனுப்பி வைக்கும் போது அதற்காக நீதிமன்ற கருத்தை கேட்க வேண்டும் என்றோ அது போன்ற ஆலோசனைகளை நடத்த வேண்டும் என்றோ அவசியம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட கால வரம்புக்குள் நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்ட 1 மாத காலத்துக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். ஒன்று, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். இரண்டாவது, அந்த மசோதாவை நிராகரித்து மாநில சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்பலாம். மூன்றாவதாக அந்த மசோதாவை குடியரசுத் தலைவரிடம் அனுப்பினால், அப்படி குடியரசுத் தலைவரிடம் அனுப்பப்பட்டால் அவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே ஒரு மசோதா மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்றால் அது தொடர்பான முடிவு 4 மாதங்களுக்குள் எடுக்கப்பட வேண்டும் என்கிற நடைமுறை இந்த விளக்கம் மூலமாக தெளிவாகிறது. ஆகவேதான் இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்துக்கள், இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கான பதில்
மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மத்திய மாநில உறவுகளுக்கு இது தெளிவான ஒரு பாதையை காட்டும் வகையிலே இது அமைந்திருக்கிறது. மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர்களோ மாநில அரசின் நடவடிக்கைகளை நீண்ட காலதாமதத்தின் காரணமாக இழுபறியாக்குவது இனி முடியாது என்பது இந்த தீர்ப்பிலே தெளிவாக தெரிகிறது. விக்னேஷ், நிச்சயமா கணபதி, இதுல மாநிலத்துல 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? நிச்சயமாக. அதாவது மாநிலங்களுக்கு தான் மாநிலம் தொடர்பான சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம் இருக்கிறது. சட்டமன்றம் மூலமாக மாநில அரசு மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. இதற்கான மசோதாக்கள் மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற்று குடியரசுத் தலைவரிடம் ஆளுநரிடம் அனுப்பப்படுகின்றன. அப்படி அனுப்பப்படும் போது மாநில அரசு சட்டமன்றத்தின் மூலமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அந்த முடிவை ஆளுநர் நிறுத்தி வைக்க கூடாது. அதாவது 2வது அதிகார மையமாக ஆளுநர் செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. விக்னேஷ், கணபதி, இந்த விஷயத்துல மத்திய அரசுக்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசோட அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது? ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஒன்று மத்திய அரசு ரெவியூ பெட்டிஷன் என்று சொல்லப்படும் நடைமுறைப்படி அதை சீராய்வு செய்யும்படி உச்சநீதிமன்றத்திடம் கேட்கலாம், அல்லது கிளாரிபிகேஷன் ஏதாவது தேவை என்றால் அதில் சில விளக்கங்களை அளிக்கலாம். இது நீங்கள் ஆளுநருக்கு மட்டும் பொருந்தும் வகையிலே அமையுங்கள் அல்லது குடியரசுத் தலைவருக்கு பொருந்தும் வகையிலே ஏன் அமைக்கிறீர்கள் என்ற கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் தற்போது ஒரு தீர்ப்புக்கு பிறகு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலமாக சம்பந்தப்பட்ட அரசியல் சாசனத்தின் விளக்கங்கள் என்ன என்பதும் நீண்ட விவாதத்துக்கு பிறகு தற்போது உச்சநீதிமன்றத்தால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி தெளிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, மிகவும் கடினம். ஆகவே இதற்காக வேறு நடைமுறைகளை உடனடியாக மத்திய அரசு பின்பற்றுமா, அதுவும் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பின்பற்றுமா என்பது கேள்விக்குரிய. நிச்சயமா கணபதி, இந்த அமர்வுல இருக்கிற எல்லா நீதிபதிகளும் உடன்பட்டு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்களா? இந்த அமர்வுல எந்தெந்த நீதிபதிகள்லாம் இடம்பெற்றிருந்தாங்க, அவங்களோட பின்னணி என்ன? இந்த அமர்வின் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான கவாய், அவர் தலைமையிலே மூத்த நீதிபதிகள் இந்த அம்சத்தை பரிசீலனை செய்தார்கள். பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என்பது அரிய முறையிலே மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புவது. எல்லா விவகாரங்களிலும் இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் என குடியரசுத் தலைவர் மூலமாக விளக்கம் கேட்பது, லீகல் ஒப்பீனியன் கேட்பது என்பது சாதாரணமாக நடைமுறையில் இல்லை. எப்போதும் ஒரு சில விஷயங்களில் மட்டுமே அரிதாக இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. தற்போதைய இந்த பிரச்சனை ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருடைய அதிகாரத்திலே தலையிடுவது போல இருக்கிறது என மத்திய அரசு கருதியதன் காரணமாகத்தான் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநர்கள் மத்திய அரசால் உள்துறை மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அதே போலவே குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். குடியரசுத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரும் அரசின் ஒரு அங்கமாக செயல்படுகிறார். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருடைய அதிகாரங்கள் மசோதாக்களை நிறைவேற்றுவது மக்களவை, மாநிலங்களவை என மத்திய அரசு சார்பாகவும் சட்டசபைகள் என மாநில அரசுகள் சார்பாகவும் இருக்கும் நிலையிலே அதற்கான ஒப்புதல்களை அளிக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் எந்த கால வரம்புக்குள் செயல்பட வேண்டும் என்பது கேள்வியாக இருந்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ரெஃபரன்ஸ் அனுப்பப்பட்டது. ஆகவே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தெளிவான தீர்ப்பு, காலக்கெடுக்கள் மற்றும் தற்போது மத்திய அரசு கேட்ட கேள்விகளுக்கு விளக்கங்கள் என்பதை அளித்திருப்பதால் மேலும் உச்சநீதிமன்றத்திலே இது தொடர்பாக மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. விக்னேஷ், நிச்சயமாக கணபதி, தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கோட விசாரணை முடிவுல தான் இந்த வழக்கு ஆரம்பமாகுது. இதுல தற்போது ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது தேசிய அளவில் இது எப்படி பார்க்கப்படுது? தேசிய அளவிலே மாநிலங்களின் உரிமைக்காக தமிழ்நாடு அரசு குரல் கொடுத்தது இந்த வழக்கின் மூலமாக அனைவருக்கும் தெளிவாக தெரிந்திருக்கிறது. அரசியல் அரங்கிலே இன்று பெரும்பாலான மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றன. உதாரணத்துக்கு தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெறுகிறது.
தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி, மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி என நடைபெறுகிறது. இந்த கட்சிகள் எல்லாமே மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவுக்கு எதிரான கூட்டணியில் செயல்படுகின்றன. ஆகவே மத்திய அரசு ஆளுநர்கள் மூலமாக இந்த மாநிலங்களின் முக்கிய நடவடிக்கைகளிலே தலையிட முயற்சி செய்கிறதா என்ற கேள்வி அரசியல் ரீதியாக எழுந்தபோதுதான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தாக்குதல் செய்து அந்த வழக்கிலே வெற்றியும் பெற்றது. தற்போது குடியரசுத் தலைவர் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலமாக மேலும் அந்த தீர்ப்புக்கு தெளிவு கிடைத்திருக்கிறது. ஆகவே மாநிலங்களின் உரிமை, இன்று ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கலாம், நாளை வேறு கட்சி ஆட்சியில் இருக்கலாம், ஆனால் மாநில அரசு என்பது அதற்கான உரிமையை பெற்றிருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு போராட்டமாக கருதப்பட்டது. அந்த போராட்டத்திலே தற்போதைய தமிழ்நாடு அரசு முன்னணியில் இருந்து போராடியது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், நிச்சயமாக கணபதி, இது போன்ற முந்தைய விவகாரங்கள்ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் மத்திய அரசு பல்வேறு சட்ட திருத்தங்கள், புதிய சட்டங்களின் மூலமாக மத்திய அரசோட நோக்கத்தை நிறைவேற்றினதை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இதற்கும் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது போன்ற தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? மத்திய அரசு, மாநில அரசுகள் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றுவதற்காக, ஒரு முடிவை மாற்றுவதற்காக வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால், குறிப்பாக ஒரு மசோதா மூலமாக மாற்றம் கொண்டு வந்தால், அதை மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கிறது. மத்திய அரசு தற்போதைய அரசியல் சாசன கேள்வியிலே ஏதேனும் அரசியல் சாசனத்தில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்தால், அந்த முயற்சியிலே வெற்றி பெற்றால் மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே அது தொடர்பாக வழக்கு தொடுக்கலாம். அதே போல மாநில அரசுகள் ஏதேனும் ஒரு சட்ட திருத்தம் மூலமாக உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை மாற்ற முயற்சித்தால் அப்போதும் அது போன்ற நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கேரள அரசு முல்லை பெரியார் விவகாரத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது உச்சநீதிமன்றம் இது ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகளுக்கு புறம்பாக இருக்கிறது என அந்த சட்டத்தை நிராகரித்தது. அப்படிப்பட்ட உதாரணம் ஏற்கனவே இருக்கிறது. அதே போல மத்திய அரசு நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு தனி அமைப்பை உருவாக்கியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அத்தகைய அமைப்பை உருவாக்கிய போது அது தொடர்பாக விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் அந்த அமைப்பை நிராகரித்தது, அந்த சட்ட திருத்தத்தையும் நிராகரித்தது. ஆகவே இது போன்ற உதாரணங்கள் இருக்கின்றன. ஆகவே மத்திய அரசு இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டால் அந்த முயற்சிகள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனையில் வருவதற்கும் உச்சநீதிமன்றம் அதன் மீதான முடிவுகளை எடுப்பதற்கும் போதிய வாய்ப்புகள் இருக்கின்றன. விக்னேஷ், நிச்சயமா பொதுவாகவே உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அப்படிங்கிறது காலத்துக்கும் எதிரொலிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. பல்வேறு வழக்குகளுக்கு இது உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில இந்த வழக்குல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமர்வு, ரொம்ப உறுதியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இது நீதித்துறையோட வரலாற்றுல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான கவாய் தற்போது ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அவர் தலைமையிலான அமர்வு இந்த முக்கிய விளக்கத்தை அளித்திருக்கிறது. மத்திய அரசின் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது. ஆகவே நீதிபதி கவாயை பொறுத்தவரை அவர் அளித்திருக்கும் முக்கியமான முடிவுகள் பட்டியலில் இதுவும் இருக்கிறது. ஏற்கனவே அவர்தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சிறையில் இருந்த பலருக்கும் விடுதலை அளித்தார் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது. பேரறிவாளன் உள்ளிட்டோர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்திலே தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டே இருந்தது. பேரறிவாளன் இவ்வளவு காலங்களாகியும் சிறையிலேயே இருக்கிறார். ஏற்கனவே குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் அவர் தொடர்பான கருணை மனுக்களை எல்லாம் எப்படி நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து வைக்கப்பட்டன. ஆகவேதான் உச்சநீதிமன்றம் முதலிலே இவர்களது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியது. ஆனால் ஆயுள் தண்டனை காலம் முடிந்தும் இவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். இப்படி காலவரையின்றி சிறையிலே வைத்திருக்கலாமா? இதற்கான முடிவுகள் ஏன் எடுக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுந்தபோது நீதிபதி கவாய் தான் அதற்கு தெளிவான விளக்கத்தை அளித்து பேரறிவாளனை விடுதலை செய்தார். பேரறிவாளனுக்கு விடுதலை கிட்டிய பிறகு இந்த வழக்கிலே தொடர்புடைய மற்றவர்களுக்கும் விடுதலை கிட்டியது. ஆகவே ஏற்கனவே மிகவும் முக்கியமான அந்த தீர்ப்பை நீதிபதி கவாய் அவர்கள் வழங்கியிருந்த நிலையில் இன்று மேலும் ஒரு முக்கியமான கேள்விக்கு, அதுவும் தமிழகம் தொடர்பான ஒரு கேள்விக்கு தெளிவான விளக்கங்களை அளித்து இன்றைய முடிவை வெளியிட்டிருக்கிறார். விக்னேஷ், ஆளுநர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எப்பவுமே முன்வரும்போது ஆளுநருக்கு என்று தனி அதிகாரம் கிடையாதா, அப்ப ஆளுநர் எதுக்கு அப்படிங்கிற வாதங்கள் முன்வைக்கப்படுவதுண்டு. இப்ப உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறத பார்த்தா
ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு, அதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே. நிச்சயமாக அதைத்தான் உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகளிலே சொல்லப்பட்டிருந்தது என்ன என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்றம், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு, அந்த அரசு மூலமாக மசோதா முன்மொழியப்படுகிறது. அந்த மசோதா சட்டமன்றத்தால் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு ஆளுநரிடம் அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் மற்றும் அரசு எடுத்த முடிவை ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியுமா என்கிற கேள்விதான் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தது. நடைமுறைகள் எப்படி என்பது அவருக்கு 3 வாய்ப்புகள் இருக்கிறதா, 4 வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்விகள் மூலமாக அந்த நடைமுறை கேள்விக்குறியாக மாநில அரசுகள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய வாதங்களை முன்னெடுத்து வைத்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது ஒன்று, நீங்கள் அந்த மசோதாவை நிராகரித்து திருப்பி அனுப்பலாம். இரண்டாவதாக அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒன்று, மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க முடியும், அப்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். சட்டமன்றம் மீண்டும் அந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினால் அப்போது அவர் ஒப்புதல் அளித்துதான் ஆக வேண்டும். அப்படி அல்லாமல் மூன்றாவதாக ஒரே நடைமுறை தான் இருக்கிறது, அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது. அப்படி அனுப்பப்பட்டால் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே இந்த வகையிலே ஆளுநருடைய அதிகாரமும் சரி, குடியரசுத் தலைவருடைய அதிகாரமும் சரி, முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கிறது. அதை காலதாமதப்படுத்தி அதையே ஒரு முடிவாக்கும் முயற்சியிலே ஈடுபட முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் கணபதி. தற்போது நம்முடைய வழக்கறிஞர் விஜயன் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு விஜயன். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை பார்த்திருப்பீங்க, உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? முதற்கட்ட பார்வை என்ன அப்படின்னாக்கா, அரசியல் சட்டத்துல எது இருக்கோ அது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்பிலேயே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இந்த அட்வைசரி ஒப்பீனியன் அப்படிங்கிறது, கருத்து கேட்கும் ஒரு விஷயங்கிறது 140 கான்ஸ்டிடியூஷன்ல 143வது பிரிவுல கேட்டாங்க. அதுக்கும் மறுபடியும் அதே தீர்ப்பினுடைய சாராம்சத்தை தான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதனால இதுல இருந்து நாம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் ஆளுநர் அதை காலதாமதமின்றி அதிக நாட்கள் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. கண்டிப்பாக அதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை சொன்னபடி முதலில் அந்த மசோதாவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒப்புதல் அளிக்காத பட்சத்தில் ஏதாவது சில மாற்றங்கள் வேண்டும் என்றால் ஒரு பரிந்துரையாக சட்டமன்றத்துக்கு மீண்டும் அனுப்ப வேண்டும். சட்டமன்றத்தில் அதையே மறுபடியும் அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஆளுநர்களின் செயல்பாடுகளை அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் அதில் தலையிட முடியாது என்று நீதிமன்றம் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறது. நீதிமன்ற மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதி ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என்று நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர்களின் செயல்பாடுகளை அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவை நிர்ணயித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த விஷயத்தில் இது தொடர்பாக 14 கேள்விகளை எழுப்பி ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டிருந்தார். கணபதி, தற்போதைய நிலவரம் என்ன? சமீபத்திய அப்டேட் என்ன? இறுதியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த பிறகு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட மசோதா மீது குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது. அப்படி அறிவுரை வேண்டுமானால் அளிக்கலாம் என தெரிவித்திருக்கிறது. அதாவது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருடைய அதிகாரங்களிலே உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்பது இறுதி கருத்தாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தீர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது. அந்த கருத்திலே ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களிலே உச்சநீதிமன்றங்கள் தலையிட்டு உத்தரவிட முடியாது, அறிவுரை வேண்டுமானால் கொடுக்கலாம் என தெரிவித்திருக்கிறது. ஆகவே ஏற்கனவே வந்திருக்கும் தீர்ப்பு
தொடர்பாக அது உத்தரவாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் அப்படி தெரிவிக்க முடியாது, அறிவுரையாக வேண்டுமானால் தெரிவிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தனது இறுதி முடிவிலே தெரிவித்திருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை ஆரம்பத்தில் தெரிவித்திருந்த உச்சநீதிமன்றம் அந்த கருத்துக்களிலே ஆளுநர்களின் அதிகாரம் தொடர்பான மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் தொடர்பான வரம்புகள் ஆகியவற்றை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இறுதியாக இந்த தீர்ப்பிலே உத்தரவிடுவது என்பது நீதிமன்றத்தின் அதிகாரத்தில் இல்லை எனவும் அவர்களுக்கு அறிவுரையாக மட்டும் தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் கணபதி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.